திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி சுற்றுவட்டாரத்தில் அதிகளவில் வாடாமல்லி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். சானார்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான மடூர், புகையிலைப்பட்டி, ராஜக்காப்பட்டி, மேட்டுப்பட்டி, சிலுவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவில் வாடாமல்லி பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது இளஞ்சிவப்பு கம்பளம் விரித்தாற் போல பூக்கள் பூத்து வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. பூக்களை அறுவடை செய்யும் பணிகளை தொடங்கியிருக்கும் விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் கவலையடைந்திருக்கிறார்கள். அலங்காரத்திற்கு அதிகளவில் பயன்படுத்தப்படும் வாடாமல்லி பூக்கள் கேரளாவில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையின் போது அதிகளவில் விற்பனையாவது வழக்கம். ஆனால் வயநாடு நிலச்சரிவு, மழை வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் தற்போது கேரளாவில் ஓணம் சீசன் களையிழந்து காணப்படும் நிலையில் வாடாமல்லி பூக்கள் தேங்கும் நிலை உருவாகியிருக்கிறது. இதனால் கிலோ 10 முதல் 25 ரூபாய்க்கு விற்கும் நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பூ ஓணத்துக்காக நட்டுட்டு இருக்கிறோம். நடுறப்ப விலை போன வருஷமெல்லாம் முன்னாடி நல்லா வித்துச்சு. இப்போ விலை இல்லை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பளம். அவங்க 10 கிலோ மட்டும்தான் கிட்டுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க தான் எங்களுக்கு சரியாக இருக்குது. ஓணம் பண்டிகை ஏமாற்றம் அளித்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாட்களை எதிர்பார்த்து பூ விவசாயிகள் காத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.